ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து யார் யார் கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரியா? நான் இப்போ நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து எவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிற அளவுக்கு லைக் போட மாட்டேங்கிறீங்க, லைக் வர மாட்டேங்குது. ஏன்னு தெரில. எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குறீங்க, அவங்க எல்லாமே லைக் போட்டாலே போதும். ஏன் என் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்களா? பிடிக்க மாட்டேங்குதா? எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வீடியோ போட்டுட்ருக்குறேன் எடுத்து. அப்புறம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அப்புறம் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க. சின்ன ஆசைன்னு சொல்ல முடியாது, அது பெரிய ஆசைன்னு சொல்ல முடியலை எனக்கு. இப்போ வந்துட்டு எனக்கு யூடியூப்பில் வந்து பெரிய ஆள் ஆகணும்லாம் ஆசை இல்லைங்க. ஏதோ ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு இதாங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. எனக்கு வந்து லட்சக்கணக்கில் அள்ளி கொடுக்க போகிறதில்ல, அள்ளி கொடுக்கவும் வேண்டாம். எனக்கு போதுமான வசதி இருக்குது. ஏதோ என் குடும்பம் ஓடுற அளவுக்கு இருக்குது, போயிட்டுருக்கு. தோட்டம் இருக்குது, விவசாயம் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. போதுங்க இந்த வாழ்க்கையே. இந்த வாழ்க்கைக்கு மேலே எனக்கு அதிகமாகலாம் எதுவுமே வேண்டாம். இப்போ வந்து எனக்குன்னு ஒரு லெவல் யூடியூப்பில் நான் வந்துட்டேன்டா, ஒரு பேச்சுக்கு தாங்க சொல்கிறேன், வந்துட்டேன்டா. எனக்கு ஒரு ஆசை, ஒரு அனாதை ஆசிரமம், அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடாவது போடணும் வயிறார டெய்லியும். அப்படி ஒரு ஆசை. ரோட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் வசதியாக செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. இப்படி உள்ளவங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது வந்து சின்ன வயசுலேயே ஊறினது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் கடவுள் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வசதி கொடுக்கல. சப்போஸ் இனிமேல் அந்த மாதிரி எனக்கு கிடச்சதுண்டா, கண்டிப்பாக நான் வந்து நிறையா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஆசை தாங்க என் உடம்புல இன்னும் ஓடிட்டுருக்குது. சின்ன வயசுலேருந்து இதை உருவாக்கி விட்டது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா தான் 4 பேருக்கு நல்லது பண்ணணும், எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை உருவாக்கி விட்டது எங்கள் அப்பா தான். அதனால் எனக்கு ரொம்ப ஆசைங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏதோ ஆதரவு கொடுங்க. ஏதோ உங்களால், நான் பண்ணுறதா நினைக்காட்டியும் நீங்கள் உங்களால் நான் அப்படி வந்துட்டேன்டா, கண்டிப்பாக அதுக்கு நான் உங்களை தான் நான் சொல்லுவேனே தவிர என்ன சொல்கிறதுன்னு சொல்ல தெரியலை. கண்டிப்பாக எல்லாருக்கும், அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்யணும்னு சொல்லி என் மனசார நான் ஆசைப்பட்றேன். அதை வந்து எனக்கு வந்து என்னோடய ஆசைகளை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் சொல்லிட்டேன். இது சரியா தப்பா, இல்லை இது மாதிரி எத்தனை பேர் நினச்சிருக்கீங்க, சரியா தப்பா, இல்லை இது மாதிரி எத்தனை பேர் நினச்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.